பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். ராஜ்மா கிரேவி தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பட்டர் சேர்த்து செய்கிறதுனால சூப்பராக இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம் ராஜ்மா எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நல்லா ஊறி இருக்குது. இப்போ காலையில் நான் குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ராஜ்மாவே 2 கலரில் இருக்கும். டார்க் ப்ரௌனாகவும் இருக்கும், லைட் கலர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. நான் டார்க் கலர் எடுத்ததுனால தண்ணி வந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு தாளிச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. இது வந்து சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 1. இதுக்கு கரம் மசாலா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து தக்காளி பழம் வந்து ஒரு பெரிய பழம் 1 எடுத்து அதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் கலருக்கு வேண்டி. காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடரு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் இது போக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி நம்ம இறக்கும்போது போடுறதுக்கு இந்த கொத்தமல்லி தலையும் நம்ம இறக்கி வச்சு போடுறது தான் இருக்குது. வாங்க இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்தாலும் ஃபுல்லாக நீங்கள் பட்டர்லேயே செய்கிறதுன்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு 1 ஸ்பூன், அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி வந்து நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் சீரகத்தூள் பார்த்திங்கன்னா அது 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க மசாலா போட்டு. இப்போ இந்த ராஜ்மா நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ராஜ்மா வேகும்போது நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இனி நம்ம சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி மாவுலேயும் உப்பு சேர்த்துவோம், அதனால பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. அந்த ராஜ்மா பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தது, அந்த தண்ணி பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா இன்னும் இது ஒரு 10 நிமிஷம் வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அதனால் தண்ணி சேர்த்துருக்குறேன். வேகட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம இடையில கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள், இது 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நாம் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்காதுங்க. ரொம்ப டைட்டாக பிசையும் போது தான் நமக்கு சப்பாத்தி வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக தெரியும்.
இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு காட்டுறேன். மாவில் வந்து வெறும் உப்பும் தண்ணியும் தான் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து 1 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்படி பிசைஞ்சோம்னா பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடும். அது நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி வந்து இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணுங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி வச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுக்கணும். இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லெமன் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக வேண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக நம்ம கூட சேர்த்துக்கலாங்க. இது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம லெமன் புழிஞ்சதுக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு சாஃப்ட் சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேங்க. அதுவும் அப்படி தான், ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இந்த சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாங்க. டேபிள் டாப்பில் தான் தேய்ச்சி பாருங்கள். இப்போ இந்த உருண்டை வந்து நம்ம அப்படி மாவில் போட்டுக்கிட்டு மாவு கொஞ்சமாக நம்ம தேய்ச்சிக்கணுங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மார்கழி மாதம் எல்லோரும் வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், சப்பாத்தியும் கிரேவி ரெடி ஆகி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரேவி ரொம்ப 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 பிடிக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.